வணக்கம் விக்னாத் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யல சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அதோட மட்டுமில்லை உங்களோட கமெண்ட்களை எங்களோட வீடியோக்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்வு பகவான் ஸ்ரீ சத்யசாய்பாவின் 96வது அவதார தின நிகழ்வில் நடைபெற்ற கலை நிகழ்வு வரிசையில் மார்க்கண்டேயன் நாடக நிகழ்வை பதிவு செய்கிறது. இந்த பதிவை தங்களோடு பகிர்வதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நம்மை காத்து அருள்வார் அந்த இறைவன் என்ற உண்மையை புராண காலத்து மார்க்கண்டேயர் மூலமும் கலியுக காலத்து சத்தியன் மூலமும் அந்த உண்மையை எங்களுக்கு நடித்து காட்ட வருகின்றார்கள் பாலவிகாஸ் மாணவர்கள். இறைவனை நம்பி நாம் எக்காரியத்தை செய்தாலும் அதனால் எங்களுக்கு ஒரு வருகின்ற துன்பங்கள் அனைத்தும் நீங்கி இறையருள் கிடைக்கும் என்ற நல்லொரு கருத்தை முன்னே காட்டி பாலவிகாஸ் மாணவர்கள் அந்த சரணாகதி என்ற சிறப்பை சரணாகதியின் சிறப்பை முன்னே காட்ட வருகின்றார்கள் நமது பாலவிகாஸ் மாணவர்கள். உங்கள் தரிசனம் கிடைத்தது நாம் செய்த பாக்கியம். எனது அருளும் ஆசையும் உங்களுக்கு என்றென்றும் உண்டு. இறைவா, எமக்கொரு புத்திர பாக்கியத்தை தந்தருள வேண்டும் கடவுளே. அக்கா, நீ கேட்ட வரத்தை கொடுத்தோம். ஆனால் நீ குணங்களை பல ஆண்டு காலம் வாழக்கூடிய தன்மை வேண்டுமா? அல்லாபடி நல்ல நடத்தைகளை கொண்டு 14 ஆண்டு காலம் மட்டுமே வாழக்கூடிய தன்மை வேண்டுமா? இறைவா, 16 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தாலும் என்றும் நம்மை மறவா
மகனே, உனக்கு என்றென்றும் உங்கள் அன்பும் ஆசியும் உண்டு. மகனின் 16 ஆண்டுகள் நிறைவடையப் போகின்றது. மனதில் ஏதோ பயமாக இருக்கின்றது. எனக்கும் அதே பயம்தான். இப்படி ஒரு தங்கமான மகனை இழப்பதற்கு நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லை. இறைவா, நீங்கள் தான் என் மகனை காப்பாற்ற வேண்டும். அம்மா, அப்பா, என்ன இருவரும் ஏதோ யோசனையுடன் சோகமாக இருப்பது போல் இருக்கின்றது. மகனே, உனது 16 ஆண்டுகள் நிறைவடையப் போகின்றது. அதுதான் மகனே, நாங்கள் இவ்வாறு சோகமாக இருக்கின்றோம். அம்மா, அப்பா, நாம் கடவுளை உறுதியாக நம்பிக்கையுடன் வழிபடுகின்றோம். அவனையே சரணடைந்துள்ளோம். நிச்சயமாக உனக்கு முடியரசு கிடைக்கும். நான் சிவலிங்க பூஜை செய்து முடியரசு பெறுவேன். உங்களது சோகத்தை நீக்கிடுவேன். கடவுளை நம்பினோர் கைவிடப்பட. இறைவா, உமது புத்திரனின் உயிரை காத்து அருள் புரிந்தமைக்கு நன்றி இறைவா. மார்க்கண்டேயா, 16 வயதுடனே நீ நீண்ட காலம் வாழ்வாயாக. புராண காலத்து மார்க்கண்டேயரின் சரணாகதியின் மூலம் அவர் இறையருள் பெற்ற சிறப்பை கண்டுகளித்த நீங்கள் சுவாமியின் காலத்து கலியுகத்தில் சத்தியனின் சரணாகதி நிலையில் இறையருள் சுவாமியின் அருள் பெற்ற சிறப்பை இனி காணப்போகின்றீர்கள்.
சாய் நாமமே பிரம்மானந்தம் சாய் சரணமே திவ்யானந்தம் சத்யோ சாய் சௌமிய ரூபமோ சாய் நாமமே பிரம்மானந்தம் சாய் சரணமே திவ்யானந்தம் சத்ய சாய் ரூபமே காயனானந்தமோ. அப்போதுதான் இறையருள் நமக்கு கிடைக்கும். நாராயண சேவை என்பது நம்மால் இயன்றவற்றை ஏழை எளியவர்களுக்கு செய்தல் நாராயண சேவையாகும். ஐயா சரணாகதி என்றால் என்ன? சரணாகதி என்பது நமது செயற்பாடுகள் அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்தலாகும். ஜெய் சாய்ராம்.
சுவாமியை நம்பிக்கையுடன் சரணடைந்தேன்.